அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. இன்றைக்கி ரஹீக்கோட லெசன் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன். இன்றைக்கி பேஜ் நம்பர் 55 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்களோட வளர்ப்பு தாய் பால்குடி சகோதர சகோதரிகள் இவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரசூலுல்லாஹ்வோட நெஞ்சு திறக்கப்படுதல் சம்பவத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் கூறக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீண்டும் சஅது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு பின்னு தான் அவங்களோட அந்த நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு அப்படின்னு இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லா கூறுகின்றாங்க. மற்ற வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த நிகழ்ச்சி 4வது வயதில் தான் நடைபெற்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் அலி கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிறுவர்களோட விளையாடி கொண்டு இருந்தாங்க. ஓகேவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வருகையை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மயக்கம் ஒன்றை செஞ்சுருக்காங்க. ஓகே, மயக்கப்பட செஞ்சுருக்காங்க. நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியில் எடுத்திருக்காங்க. அது ஒட்டிட்டு இருந்த ஒரு சிறு துண்டை மற்றும் அகற்றிவிட்டு, இது உம்மிடமிருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத்தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்சம் தண்ணீரை வச்சு கழுவியிருக்காங்க. பிறகு அந்த இதய பகுதிகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றிணைத்து நெஞ்சுக்குள்ளே திரும்ப பதித்து விட்டுருக்காங்க. இதை கண்டு சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடோடி முஹம்மது கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அவங்களோட நிறம் என்னது மாறி காட்சி அளித்திருக்காங்க. அதாவது நிறம் மாறி அவங்க அந்த தோற்று தெரிஞ்சிருக்கு. அனஸ் அலி அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன் அப்படின்னு சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே மாமா, இது பாசமிகு தாயார். அதாவது இந்த நிகழ்ச்சியான அதிர்ந்து போன ஹலீமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போய் அவங்களோட தாயாரிடமே ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம அடுத்தவங்க பிள்ளை நம்மளை எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. என்னதான் பால் குடி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு உள்ளுணர்வுன்றது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த உணர்வோட போய் அவங்களோட தாயார்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் போய் ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ ஆமினா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மதீனாவில் மரணம் அடைஞ்சால் தன்னுடைய அன்பு கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கபரை கண்டுட்டு வர சொல்லி விரும்பியிருக்காங்க. தனது குழந்தை முஹம்மது ஊழிய பெண்ணை அவங்களோட ஊழிய பெண் யாருன்னா உம்மு ஐமுன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோரோட போய் மக்காவிலேருந்து 500 கிலோமீட்டருக்கு தூரம் உள்ள மதீனாவுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. மன அமைதிக்காக போய் அங்கே 1 மாதம் தங்கிட்டு மக்காவுக்கே என்ன பண்ணியிருக்காங்க, மீண்டும் பயணம் வச்சுருக்காங்க. வழியிலே என்ன பண்ணியிருக்காங்க, ஆமினா அதாவது ரசூலுல்லாஹ்வோட தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. பிறகு அந்த நோய் அதிகமாகி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே அபுவா என்ற இடத்தில் மரணம் அடைந்திருக்காங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பரிவுமிக்க பாட்டனார். ஓகேவா, இவங்களோட தந்தை 6 மாதமாக இருக்கும் போதே என்ன பண்ணியிருக்காங்கம்மா, 6 மாதம் அவங்க கருவில் இருக்கும் போதே மரணம் அடைஞ்சிருக்காங்க. தாயார் என்ன பண்ணியிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வோட 6 வயதிலேயே அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பரிவுமிக்க பாட்டனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வளர்த்துருக்காங்க அப்படின்னா அப்துல் முத்தலிப். அவங்க தான் பாட்டனார். மக்காவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அவர் அனாதியான தன் பேரர் மீது ரொம்ப அன்பையும் பாசத்தையும் ரொம்ப ஊட்டி வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. பிறக்கும் முன்பே தந்தை இழந்த சோகம் ஒரு புறம் அவங்களுக்கு வருத்தி கொண்டு இருக்க, இப்போ தாயையும் இழந்து அந்த சோகம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரெட்டிப்பாகிருச்சு. தன் பிள்ளைகளை விட பேரர் மீது அதிகமான அன்பு செலுத்தியிருக்காங்க. ஓகேவே, தான் பெத்த மற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட அவங்க பிள்ளைங்களை விட என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே தான் ரொம்ப பாசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க. அவங்கள தனிமையில் ரசூலுல்லாஹ்வை விடாமல் எல்லா நிலையிலையுமே தன்னுடைய வச்சு பிள்ளைகள் அனைவரையும் விட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வளர்த்துருக்காங்க. புனித காபாவோட நிழலில் அப்துல் முத்தலிப்புக்குன்னா ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே ஒரு சபை அவங்களுக்கு கூடும்போது அப்துல் முத்தலிப்புக்குன்னு ஒரு விரிப்பு விரிச்சிருப்பாங்க. அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பாங்க. அந்த விரிப்பில் போய் யாரும் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக யாருமே அதில் அமர மாட்டாங்க. சரியா. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்களா, சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விரிப்பில் அமர்வார்கள். அவங்க அதிலிருந்து
அப்துல் முத்தலிப்போட பிள்ளைகள் வந்து அவங்கள வந்து அகற்ற வந்து முயல்வாங்க, இங்கே உட்காராத இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அப்துல் முத்தலிப் வந்து பார்த்து விட்டால் என்ன பண்ணுவாங்களே, எனது அருமை பேரரை விட்டு விடுங்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கின்றது என்று எப்போவுமே கூறிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ தன்னுடைய விருப்பில் வந்து அவங்கள அமர்த்தி முதுகை வந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவரது செயல்களையும் அசைவுகளையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் கண்டு வந்து அதை பார்த்து இன்பப்படுவாங்க. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 8 ஆண்டுகள் வந்து 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆண்ட போது பாருங்கம்மா, பாட்டனார் அப்துல் முத்தலிப்பும் மக்காவில் வந்து மரணம் அடைகிறாங்க. எவ்வளோ ஒரு சோதனை. சின்ன வயதிலே 6 மாதத்திலே வந்து தன்னுடைய தந்தை இழந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தாயை இழந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பரிவோடு வளர்த்த தன்னுடைய பாட்டனாரை வந்து இழந்து போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு துளி சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டானா எவ்வளோ நம்ம மனசு உடைஞ்சு எவ்வளோ வந்து நம்ம ஒரு இதில் இருக்கோம். அல்லாஹ் தஆலா நபிமார்களை கூட நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனைகள். நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனைகள். வல்ல ரஹ்மான் நம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாக்களித்த மகாமுல் மஹ்மூத் எனும் சிறப்பு இடத்தில் அவர்களை எழுப்புவானாக. இன்ஷா அல்லாஹ், ஆமீன். அப்போ தனது மரணத்திற்கு முன்பே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரது தந்தை இருக்காங்கள்ல, அப்துல்லோட உடன் பிறந்த சகோதரர் அபுதாலிப் வந்து பராமரிக்க விரும்பியிருக்காரு. அதாவது அவங்க ரசூல்லா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க ஏன்னா தந்தையும் இல்லை தாயும் இல்லை, அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அபுதாலிப் அவங்களோட பெரிய தந்தை, ஓகேவா, அவங்க வந்து அவங்கள பராமரிக்க விரும்பியிருக்காங்க. அவங்க பாட்டனார் இருக்கிற வரைக்கும் அவங்க அதை வந்து பெருசாக இது பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்த்துருந்துருக்காங்க. நபிக்காக மழை பொழிதல். இந்த சம்பவத்தை பற்றி ஜல்ஹுமா இப்னு உர்புதா என்ன கூறுறாங்க அப்படின்னா, கடும் பஞ்ச காலத்தில் வந்து நான் போய் மக்காவுக்கு போயிருந்தேன். கணவாய்கள் எல்லாம் வறண்டு போயிருந்துச்சு. பிள்ளை குட்டிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப வாடிக்கிட்டு இருந்திருக்கு. வாருங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்கள் வந்து அபுதாலிட்ட போய் கூறியிருக்காங்க. அவர் வந்து வெளியேறி வந்திருக்காரு வீட்டிலேருந்து. அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். என்ன அழகாக வந்து ரசூல்லாவை பற்றி எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க பாருங்கள். மேகம் மறைக்காத சூரியன், அது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒரு சிறுவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிறுவர்கள் பலர் அபுதாலிபை சுற்றிலும் இருந்தார்கள். நிறைய பேர் அந்த சிறுவர் அபுதாலிபை சுற்றி இருந்தார்கள். ஆனால் அபுதாலிப் என்ன பண்ணுறாங்க, அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார்கள். அவங்களோட தூக்கி வச்சு அவங்களோட முதுகை நம்ம எப்படி குழந்தைய எப்படி தூக்கி முதுகோடு அணைச்சிப்போம்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சு அவங்கள பிரார்த்திருக்காங்க. அபுதாலிபின் தோல் புஜத்தை அச்சிறுவர் வந்து பற்றியிருக்கிறார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் எங்கும் இருந்த மேகங்கள் வந்து ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. அதை சுட்டி காட்டுற விதமாக அபுதாலிப் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் அழகர் அல்லவேர், அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம், அவர் அனாதைகளின் அரண் அல்லவேர், கைம்பெண்களின் காவர் அல்லவோ என்று என்ன பண்ணியிருக்காங்க, ரசூல்லாவை அதை வர்ணித்து பாடியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து துறவி பஹீரா அவங்க இதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 12 வயதாகும்போது அபுதாலிப் வந்து வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் வந்து சென்றிருக்காங்க. ஷாம் தேசம்ன்றது அது ஒரு நாடு. அப்போ நபி அவர்களிடையே தன்னோடைய அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. அவர்கள் ஷாம் நாட்டில் வந்து புஸ்ரா என்ற நகரை வந்து போய் அடைஞ்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்க, பஹீரா என்ற பிரபலமான துறவி வந்து ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வந்து எங்கேயுமே வெளியில் வந்து அந்த துறவி வந்து என்ன பண்ண மாட்டாராம், செல்ல மாட்டார். ஆனால் வியாபார கூட்டம் வந்து இந்த புஸ்ரா சென்றதும் வந்து அவங்கள போய் சந்திக்க போயிருக்காங்க. வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த சிறுவரான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர் அப்படின்னு இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அதாவது துறவி பஹீரா வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ வந்து ரசூல்லாவை பற்றி நம்மளோட பழைய ஏடுகள்லாம் வந்து புத்தகத்துலலாம் குறிப்பிட்டிருக்கதை வச்சு தானே அந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பாட்டனார்கிட்ட, அவங்க கதீஜா அம்மையார்கிட்ட, அந்த மாதிரி இவங்களை வந்து இந்த துறவி வந்து அப்போவே வந்து அவங்கள பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அவரிடம் அபுதாலிபும் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவங்க வந்து, நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறை தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டா. மேலும் அவரது புஜத்திற்கு கீழ் இருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கண்டும் நான் அவரை அறிவேன். அதாவது நல்லா கவனிங்கம்மா, அவங்க அங்கே செல்லும்போது அந்த கல்லும் மரமும் வந்து அவங்களுக்கு சஜுதா செஞ்சுருக்காங்க. மாஷா அல்லா. அதே மாதிரி அவங்களோட புஜம் அதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்பிளை போல் ஒரு சின்ன ஒரு முத்திரையை வந்து பார்த்துருந்துருக்காங்க. இது வந்து எங்களுடைய வேதங்களில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்து வச்சு உபசரிச்சிருக்காங்க. இச்சிறுவரை ஷாபுக்கு அழைத்து சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை எங்கிருந்த மக்காவுக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அபுதாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபுதாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று திருமதி, தபரி, சுனூனத், அபு ஷைபான்ற எல்லா நூல்கள்லையுமே பதிவாயிருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். இது போல் இன்னும் நம்மளோட நபி வரலாறு நிறைய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில். இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கக்கூடிய பதிலுக்குரிய கேள்வி, துறவி பஹீரா வந்து ரசூல்லாவை எப்படி நபின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க, அது எந்த நூலில் வந்து தன் இடம் பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட கேள்வி. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.